அன்பான தமிழ் சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்கே. நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது மிகப்பெரிய பன்னாட்டு சர்வதேசத்தில் உள்ள ஒரு மகிழுந்து நிறுவனம் மெர்சிடஸ் பென்ஸ் இருக்கா. தமிழில் பெயர் பலகை இல்லை, அதனுடைய மேலாளரை சந்தித்து தமிழில் பெயர் பலகை வைக்க சொல்லி வந்திருக்கேன். தமிழர் கட்சியுடைய மாநில பொதுச் செயலர் வழக்கறிஞருமான தீரன் திருமுருகன் தான். இவர் ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த மோர்பனை இந்த ஊரை சேர்ந்தவர். தமிழுக்காக தொடர்ந்து ஒரு போராட்டிகளாக கிட்ட 2009 ஈழப்படுகளுக்கு பின்பு இவரும் திருமுருகன் காந்தி அரசியலுக்கு வராங்க. ஆனால் திராவிட அரசியல் பின்புல கொண்ட திருமுருகன் காந்தி வந்து தொடர்ந்து ஊடகத்தில் காட்டி மக்கள் மனசில் பேர் வாங்கிட்டாரு. நான் தான் அதே கட்டத்துக்கு அப்புறம் வந்த தமிழ் நாட்டில் பிறந்து தமிழுக்காக போராடும் ஒரு தீரன் திருமுருகன் வழக்கறிஞர் வந்து கிட்டத்தட்ட வந்து சமூகத்தில் வந்து மறைக்கடிக்கப்படுது. என்னன்னா, இவர் ஏகப்பட்ட பொதுநல வழக்குகள் தோன்ற கிட்ட 120க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள் தொடுத்து தமிழ் உரிமை வந்து பெற்று தந்திருக்காரு. தஞ்சை பெரிய கோயில் வந்து தமிழில் வந்து குடும்பம் நடத்தணும்னு சொல்லி 3 பேர் வழக்கு போட்டாங்க. அதில் இந்த அண்ணனும் ஒருத்தர். ராஜராஜ சோழன் வந்து குணக்கடல் சொல்லக்கூடிய இந்திய பெண்களை வந்து கண்டிப்பாக செலவைக்கணும்னு வழக்கு போட்டிருக்காரு. அதையும் தாண்டி நிறைய வந்து சிவாஜிக்கு வந்து 5000 கோடிலையும் வளையப்பட்டு 3000 கோடி செலவாய்க்கிறீங்க, தெற்கே ஆண்ட ராஜேஸ்வரன் வந்து 10,000 கோடியாச்சும் செலவாங்க சொல்லிட்டு வழக்கு தோடுறது நிலுவில் இருக்காது, இன்னும் வரல. அதையும் தாண்டி பல்வேறு அகழ்வாட்சி முறையில் வந்து தமிழில் வெடி சொல்லி இவர் தான் ஒரு கேஸ் கொடுத்து சமீபத்தில் மதுரை மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் உள்ள பன்னாட்டு கார்னர்கள், அதாவது மெர்சிடஸு, BMW இது போல் கார்னர் வந்து தமிழில் பெயர் பிள்ளை வைக்காமல் இங்கிலீஷில் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து அந்த மாநில மொழி வைக்கணும் தான் வந்து சட்டமே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து மற்றவங்க ஆர்டரெலாம் வந்து விழிப்பு இல்லாமல் இருக்குது. இந்த அண்ணன் வந்து கேஸ் தொடுத்து இப்போ வந்து வெற்றி அடைஞ்சிருக்காரு. நன்றி. மறக்காம